Hey guys, welcome back to the channel. Bigg Boss season 9 தமிழ் டீமையும் விஜய் டிவியையும் நம்மள நிறைய பேர் கழுவி ஊத்திருக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு புரியல. ஏன் பாத்தீங்கன்னா அந்த ப்ரோமோ அதுக்கப்புறம் அந்த டீசர் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்னடா இது ப்ரோமோ பார்க்க தான் புரியும் போக தான் புரியும் ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கலாச்சிக்கிட்டு இருந்தோம். பார்க்க தான் புரியும் போக தான் தெரியும். ஆனா இப்ப பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் டீம் இருக்குல்ல, சோ அந்த டீம்க்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் லீக் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா ரூமரா பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ட்விஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் தான் லீக் ஆயிருக்கு. சோ இந்த 4 ட்விஸ்ட் மட்டும் இந்த சீசன்ல இருந்தா சீரியஸ்லி இந்த சீசன் வந்து பயங்கரமா ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அது என்னன்னு முதல்ல சிம்பிளா சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் டீடைலா பார்க்கலாம். முதல்ல ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா மாஸ் எலிமினேஷன், அதுக்கடுத்து வீக்லி எலிமினேஷன், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா லைவ் ஓட் பவர், சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சீக்ரெட் ரூம் வார். சோ இந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த 4 ட்விஸ்ட் இந்த சீசன்ல இந்த ரூமர் படி இருந்ததுன்னா சீரியஸ்லி இந்த சீசன் 9 தான் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் தமிழ்ல பெரிய ஹிட் ஆக போகுது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. அது என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க லைக் பண்ணதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜஸ்ட் ஆகும். சோ சஜஸ்ட் ஆனதா நிறைய வீடியோ இந்த மாதிரி போட முடியும். சீரியஸ்லி இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. லாஸ்ட் சீசன் பயங்கரமா இருந்தது. இப்போ தான் பாத்தீங்கன்னா திருப்பி சிட்டிக்கு உயிர் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சேனலுக்கு உயிர் கொடுத்து நிறைய கண்டென்ட் போட பழைய சப்ஸ்கிரைபர்லாம் பாத்தீங்கன்னா திரும்பி வந்து டேய் வந்துட்டியா நீ அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹலோ. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னும் ஞாபகம் வச்சிட்டு இருக்கீங்க. எனிவே சீரியஸ்லி இந்த 4 ட்விஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் கேள்விப்படும் போது உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த சீசன் பிக் பாஸ் சீசன் 9 வந்து எல்லாம் எதிர்பார்த்தது என்னன்னா டாஸ்க் வந்து ரொம்ப டஃபா இருக்கணுங்க, சும்மா ஏதோ ஏப்ப சாப்பையெல்லாம் இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே இந்த 4 ட்விஸ்ட் இந்த சீசன்ல இருக்கின்ற பட்சத்துல டாஸ்க் எல்லாம் ரொம்பவே ஹெவியா இருக்க போகுது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. சும்மா இந்த 100 நாள் வரோம் உள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா டெய்லி பேமெண்ட் வாங்கிட்டு போறோம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்க முடியாது. வாங்குற காசுக்கு பாத்தீங்கன்னா ஊமக்குத்தா நல்லா வாங்கணும் போல இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த ட்விஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ தெரியுது. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் 40 பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இனிஷியலா ரூமர்லாம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது. நான் என்ன நினைச்சேன் 40 பேர் வச்சு என்னடா பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி தான் இனிஷியலா கேள்விப்படும் போது எல்லாரும் யோசிச்சிருப்போம். ஆனா இந்த 4 ட்விஸ்ட் இந்த சீசன்ல இருந்ததுன்னா 40 பேர் இல்ல 50 பேர் இருந்தா கூட பத்தாது போல. ஏன்னா ஏகப்பட்ட எலிமினேஷன் எக்கச்சக்க எலிமினேஷன் இந்த சீசன்ல இருக்க போதுங்க. அதுல மட்டும் மாற்று கருத்தே இல்ல. முதல்ல ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் டே 0 கிராண்ட் லான்ச் இருக்குல்ல, அன்னைக்கே பாத்தீங்கன்னா ஒரு சில பேரை எலிமினேட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா டே 1 மாஸ் எலிமினேஷன், ஒருத்தர் இல்ல 2 பேர் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எலிமினேட் பண்ண போறாங்க. அதாவது சில பேர் வீட்டுக்குள்ள வராமே எலிமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷோவை பயங்கர பீக்குக்கு கொண்டு போகும் அப்படின்ற மாதிரி சேனல் சைடுல இருந்து எதிர்பார்க்கறாங்க. யோசிச்சு பாருங்க, விஜய் சேதுபதியை மீட் பண்ணிட்டு சில பேர் வீட்டுக்குள்ள போறாங்க, அப்பயே ஒரு டாஸ்க் வச்சு அந்த டாஸ்க்ல ஏமா நீ தோத்துட்ட வீட்டை விட்டு வெளியே போமா அப்படின்னு சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் பாத்தீங்கன்னா டே 0லயே பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன்னா கிராண்ட் லான்ச் அன்னைக்கே இந்த மாதிரி எவிக் பண்றது அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம் இது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டே 1லயே பாத்தீங்கன்னா ஒரு நாள் அதாவது 24 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா சாச்சனாவை லாஸ்ட் சீசன் வந்து எலிமினேட் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் திருப்பி உள்ள கொண்டு வந்துட்டாங்க. சும்மா ஒரு பூச்சாண்டி வேலை காமிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த சீசன்ல அப்படி இருக்க போறது இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேவே பாத்தீங்கன்னா எலிமினேட் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க திருப்பி உள்ள வரலாம் போறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அன்ஃபேரா தானே இது இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அதுக்கு நான் கடைசியா வரேன். அவங்களுக்கும் ஒரு விஷயம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு ரோல் இருக்கு, அது என்னன்னு சொல்லிட்டு கடைசியா பார்க்கலாம். எனிவேஸ் இதுதான் பாத்தீங்கன்னா டே 1 எலிமினேஷன் ஆர் டே 0 எலிமினேஷன் வச்சுக்கோங்க. கிராண்ட் லான்ச் அன்னைக்கே பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஸ்பெகுலேட் பண்றாங்க. சோ அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா அந்த ரூமர் வந்துட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்விஸ்ட். இதுக்கு அடுத்து தான் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வீக்லி டாஸ்க்னு எல்லா சீசனும் வைப்பாங்க. எல்லா பிக் பாஸும் அப்படி தான் இருக்கும். வீக்லி ஒரு டாஸ்க் வைப்பாங்க, அதுல இருந்து ஒரு பாயிண்ட்ஸ் வரும். அந்த பாயிண்ட்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா கிராசரிஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த வாட்டி என்ன பண்ண போறாங்கன்னா வீக்லி டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேரை வீட்டை விட்டு வெளியே துரத்த போறாங்க. ஏன்னா வீக்லி டாஸ்க் முடிய ஒருத்தர் இல்ல 2 பேர் வந்து எலிமினேட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அப்போ ஒவ்வொரு வீக்குமே எல்லாருக்குமே ரொம்ப டஃபா தான் இருக்கும். வீட்டுக்குள்ள இருக்கணும்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த வாட்டி எலிமினேஷன் பாத்தீங்கன்னா மக்கள் ஓட்டு போட்டு மட்டும் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டாஸ்கின் பேர்லயும் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ரூமர் படி வருது. சோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் எப்படி சொல்றது, இன் கேஸ் அந்த மாதிரி வச்சா கொஞ்சம் அன்ஃபேரா தான் இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா என்ன இருந்தாலும் ஓட்டு போட்டு தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. சோ அது எப்படி நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனிவேஸ் வீக்லி எலிமினேஷன் இருக்க போகுது. அதாவது விஜய் சேதுபதி வந்து எலிமினேட் பண்றாரு, அது வந்து மக்கள் ஓட்டு அடிப்படையில். அது இல்லாம இந்த டாஸ்க்ல தோக்குறவங்களும் எலிமினேட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. சோ வீக்லி டாஸ்க் வச்சு எலிமினேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி வருது. எக்ஸாக்ட்டா அது என்னன்னு தெரியல, ஆனா வீக்லி டாஸ்க் வச்சு எலிமினேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இது ஒரு ட்விஸ்டா. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா படுது என்னன்னா லைவ் ஓட் கான்செப்ட். அதாவது லைவ் ஓட் பவர் வந்து கொடுக்க போறோம் மக்கள்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் லைவ் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். திடீர்னு நடுவில் வந்து மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 கண்டஸ்டன்ட்ல யாருக்கு ஓட்டு போடணுமோ ஓட்டு போடுங்க, நீங்க ஓட்டு கம்மியா யாருக்கு இருக்கோ அவங்க
எலிமினேட் ஆக போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மக்களை வந்து ஓட் போட சொல்லுவாங்க. அதுதான் லைவ் ஓட் கான்செப்ட். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டு போடுவோம். அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஷோவில் வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா ஒரு நாள் மட்டும் ஷூட் பண்ணுறது தான் பிக் பாஸ். இன்னைக்கு நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைக்கு தான் லைவ்ல காமிப்பாங்க. ஸோ அப்படின்னும் போது நாளைக்கு வந்து ஷோ நடக்கும் போது அந்த லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஓட்டு போட்டு உங்களுக்கு வந்து குறைந்த வாக்குகள் வந்திருக்கு, ஸோ இப்போ நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி லைவ் ஓட் பவரும் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட இந்த வாட்டி வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும் போது உண்மையிலே ஷோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்க ஒவ்வொரு நாளுமே இங்க இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், சர்வே பண்றது ரொம்பவே கஷ்டம் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் இது மூலமா தெரிய வரும். ஏன்னா சும்மா இல்லைங்க, பிக் பாஸ்ன்றது வந்துட்டு சும்மா வந்து ஒப்பேத்திட்டு போறது வந்து தூங்கிட்டு போறது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அது வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் பேஸ் பண்ண ஒரு ஷோவா இருக்கும். என்னதான் கேரக்டர் வச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபைனலிஸ்ட்டை சூஸ் பண்ணாலும் அதுக்கு வீட்டுக்குள்ள வாழணும்ல. ஸோ அந்த வாழ்வியில வந்து எந்த அளவுக்கு டஃப் ஆக்க முடியுமோ இந்த சீசன்ல அந்த அளவுக்கு டஃப் ஆக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே சொல்றேன் இந்த பிக் பாஸ் வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னா பயங்கர கலவரமா இருக்க போகுது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. லாஸ்ட் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக போயிடுச்சு, பெருசாக கலவரம்லாம் எதுவுமே இல்லை. நம்மளுக்கே தெரியும் சீசன் 8 பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக கலவரம் இல்லை. ஆனால் இந்த சீசன் அப்படி இருக்க போகிறது இல்லை, பயங்கர கலவரமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் ஸ்பெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. எனிவேஸ் அடுத்த ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட் ரூம்ன்றது இந்த சீசனில் ஸ்டார்டிங்லேருந்தே இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் அந்த ரூமர் படி வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டேலேயே பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணுறாங்களே, ஸோ இவங்க எலிமினேட் ஆகிறவங்க வந்து இவங்க வந்து சீக்ரெட் ரூமுக்கு போயிடுவாங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ள வச்சு திருப்பி உள்ள விடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அன்ஃபேரா இருக்கக்கூடாது. அதாவது எப்படி சொல்ல, மக்கள் ஓட் பண்ணி இல்லாம இந்த வீக்லி எலிமினேஷன்ல இந்த டே ஒன்ல எலிமினேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஆட்களை வந்து அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ள வச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள விட போறாங்க. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க சூழல் வந்து இன்னும் டஃபா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. சொல்ல போனா உண்மைதான். ஏன்னா நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு சீக்ரெட் ரூமுக்குள்ள வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து இவன் இப்படி இவன் அப்படிப்பட்டவன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கேம் ஆடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி உள்ள இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டஃபா இருக்கும். ஐயோ நம்ம பேசுனதெல்லாம் கேட்டு வந்திருக்கானே அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த சீக்ரெட் ரூம் கான்செப்ட் இந்த சீசன்ல இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த 4 ட்விஸ்டும் இந்த சீசன்ல இருந்தா இந்த சீசன் எப்படி இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா இருக்கும். ஏன்னா எப்படி சொல்றது, ஒவ்வொரு வாரமுமே ரொம்ப டஃபா இருக்கும். ஒரு வாரம் கடக்கிறதே ரொம்ப டஃபா இருக்கும். இந்த வாரம் நம்ம வீட்டுக்குள்ள இருப்போமா அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் கேள்விக்குறியா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதை கொண்டு வந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இப்போதைக்கு இது எல்லாமே சொல்லிடுறோம், ரூமரா தான் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே அஃபிஷியலாலாம் வரல, பட் ரூமரா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்புறாங்க இது. ஓகே இந்த மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்புறாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து வந்து உங்க கூட ஷேர் பண்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 4 இது சொன்னல, அதாவது டே 1 எலிமினேஷன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீக்லி எலிமினேஷன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைவ் ஓட்டு பவர், அப்புறம் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ரூம், இந்த 4த்துல எது எது இருந்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க, இல்ல 4மே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ உங்களோட கருத்து எது வந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்று மட்டும் சொல்றேன், பிக் பாஸ் சீசன் 9 நம்ம நார்மலா நினைச்ச மாதிரி இருக்க போறது இல்ல. ஏன்னா இவனுங்க பார்க்க தான் புரியும், போக போக தான் தெரியும் அப்படின்ற டேக் லைன்லாம் போடணும் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கலாய்க்க தான் தோணுச்சு. ஆனா உண்மையிலே இப்போ இந்த ரூமர்லாம் வரதை பார்க்கும்போது இந்த சீசன் கான்செப்ட் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, ஜியோ எப்போ உள்ள வந்தாப்லையோ அப்பயே பயபுல ஏதோ தரமான சம்பவத்தை செய்ய போறாப்பல அப்படின்ற மாதிரி எல்லாம் எதிர்பார்த்தது தான். ஆனா அதுக்குன்னு இந்த ட்விஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது இப்படி செய்யப்பல அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலங்க. இது கூடவே இன்னொரு அப்டேட்டும் தரேன், அதை நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா சில கண்டஸ்டன்ட்டும் உள்ள வர போறாங்க. ஸோ அவங்களும் கொஞ்சம் பயங்கரமான ஆட்கள் தான், நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன். இனிவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.